பிக் பாஸ் ரிவ்யூ, பிக் பாஸ் அப்டேட். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறது பிக் பாஸ் பார்க்குற மக்கள்ல ஒரு 10 வீதமோ 5 வீதமோ தான். மீதி 90லேருந்து 85 வீதம் டிவியில ஹாட்ஸ்டார்ல பார்த்துட்டு இல்லை விஜய் டிவியில பார்த்துட்டு அவங்க வந்து ஓட்டை போட்டுட்டு அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்குற மக்கள். அவங்க வந்து இந்த ரிவ்யூக்கும் வாரதில்ல, அப்டேட்டும் பார்க்கறதில்ல. இந்த அப்டேட் கொடுக்கின்றேன் அப்படின்ற பேரில் எலும்பு துண்டு வாங்கி போட்டு துபாயில் இருக்கிற ஒரு மாமா, அப்புறம் தாத்தா, மியூசிக் டைரக்டரு, நிக்சனுக்கு எதிராக போன வாட்டி நிக்சனோட அந்த அவருடைய மகள் வந்து போன வாட்டி தப்பா பேசப்பட்டேன்னு நிக்சனை பத்தி தப்பா பேசிட்டு இப்ப சௌந்தர்யா ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணி சொம்பு தூக்கி கொண்டிருக்கிற அந்த அங்கிள், அப்படியான நபர்களோட அப்டேட்டை ரிவ்யூ பார்க்குற நபர்கள் வந்து இல்லை. பல மக்கள் 85 வீதத்திலிருந்து 90 வீதம் இந்த பிக் பாஸை வந்து பார்க்குறவங்க டிவி ஹாட்ஸ்டார்ல பார்த்து சுயமா முடிவெடுத்து ஓட் போடுகின்ற நபர்கள். இந்த எலும்புந்துட்டுக்கு அலைகிற நபர்களுக்கு அவங்களுடைய அப்டேட்டை கேட்டு அதுக்கு கீழே கமெண்ட் போட்டு ஒரு 20 வயசு பொண்ணை பற்றி தப்பா பேசுற கேவலமான முறையில் பிறந்த கூட்டம் வந்து இல்லை. சரிங்களா? எப்படி கேவலமான முறையில் பிறந்தவர்கள் தான் ஒரு 20 வயசு பொண்ணை பற்றி தரக்குறைவாக பேசுவார்கள். ஏன்னா அவங்களோட பிறப்பு அப்படி இருக்கும். சரியா? டாடி டாடி என்ன இது அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் ஒருத்தன் டேக் பண்றான்னா, துபாயில இருந்து டேக் பண்றான்னா அவன் 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 வளர்ந்த விதத்தில் அவன் பிறந்த விதத்தில் ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? ஒரு 40 வயசுல இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு இப்படியே ஒரு ட்வீட் போட தோணுது அப்படின்னா அவன் சோறு சாப்பிடல, வேற ஏதோ தின்னு வந்திருக்கான். அதனாலதான் அவனுக்கு வந்து அப்படி ஒரு மனப்பான்கு வருது. சரிங்களா? சரி, ஓகே மக்களை, இந்த வீடியோல வந்து சாச்சனா அவர்களை ராணியாக்குனது வந்து சாச்சனா அவர்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு விஜய் டிவியோ தமிழ் பிக் பாஸ் டீமோ மக்களுக்கு போட்டு காமிப்பதற்கு இல்ல. சாச்சனா ராணியான அங்க இருக்கிற எத்தனை நபர்கள் வன்மத்துல செயற்படுறாங்க, வன்மத்துல பொங்குறாங்க, அவங்களுடைய உண்மையான குணத்தை வந்து வெளிச்சம் போட்டு காமிக்கத்தான் விஜய் டிவி வந்து பிளான் வந்து போட்டுச்சு. சரிங்களா? அதன் மூலம் இப்ப சௌந்தர்யாவோட கேடுகட்ட வன்மத்தின் உச்சம் வெளியில வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த சௌந்தர்யா, ஜாக்லின் இந்த ரெண்டுமே ஒண்ணு கொண்டு சலைச்சது இல்ல. அந்த நபர்களுக்கு பிஆர் வேலை செய்யற நபர்கள் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை பற்றியும் சாச்சனா அவர்களை பற்றியும் கேவலமாக பேசுற வார்த்தைகள் வந்து இப்ப மக்கள் செல்வனிடம் வந்து மட்டுமில்லாம பல இடங்கள்ல பேசப்பட்டு வருது. அதற்கு வந்து இந்த துபாயில இருக்கிற நபர்கள், அப்படியான நபர்கள் வந்து ஊந்துதலாக இருக்காங்க, தூண்டி கொண்டிருக்காங்க, நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு. அந்த விடயம் என்ன அப்படி என்பதை பேசலாம். இந்த விடயம் பெரிய விடயமாக பேசப்படும். கண்டிப்பா பல விடயங்கள் மாறும். சரிங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் வழக்கம் போல கலக்கல், அவருடைய திறமை, அவருடைய ஆற்றல் அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த வெளியேற்றம், இந்த வார வெளியேற்றம் தொடர்பான உண்மையான அப்டேட். ஸோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் நெகட்டிவிட்டியா, அதாவது இப்ப சில மக்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி தோட்ஸ் வருது இல்ல, அதற்கு காரணம் தகுதி இல்லாத நபர்களை ஆரம்பத்தில் இந்த பிஆர் டீம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி பெயிட் போட் மூலம் முன்னுக்கு வச்சது. சௌந்தர்யா அப்படின்ற ஒரு நபர் ரூல்ஸை மதிக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை மதிக்க மாட்டாங்க, ரவுடி பொம்பளை மாதிரி தரையில உட்கார்ந்து கேவலமா அசிங்கமான முறையில் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒன்னுக்கு 4-5 லவ் வந்து பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதுவும் சக்சஸ் ஆகாது. வெளியில பிஆர் டீம் விஷால் சௌந்தர்யா காதல், அப்புறம் வந்து சௌந்தர்யா ஜெஃப்ரி காதல், சௌந்தர்யா ராயன் காதல், அப்புறம் ராணவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணா ராணவ் சௌந்தர்யா காதல் அப்படின்ற மாதிரி கேடுகட்ட செயல் பண்ணுவாங்க. அப்ப ஒரு தகுதியே இல்லாத ஒரு நபர், மண்டைக்குள்ள ஒண்ணுமே இல்லை, சௌந்தர்யாவுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியே இல்லை, இது வரைக்கும் ஒண்ணுமே நல்லபடியா வந்து பண்ணல, பேசுற வார்த்தைகள் வந்து பண்றபடி எங்கள் வரைக்கும் ஒரு இதுவுமே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட நபரை ஆரம்பத்துல முன்னுக்கு வைக்க இருந்தது இந்த துபாயில இருக்க ஒருத்தர் மாமா. அப்ப அவன மாதிரியான நபர்கள் வந்து இப்படி தகுதி இல்லாத நபர்களுக்கு சொம்பு தூக்குனது. அதனாலேயே மக்களுக்கு வந்து என்னடா இது இப்படி பித்தலாட்டம் பண்றீங்க கேவலம் அப்படின்னு இன்னொன்று இருக்குது, ஜாக்லின் அப்படிங்கிறது. அது வாயத்திறந்தாலே போய் அது யாருக்குமே உண்மையா இருக்காது. அப்ப அப்படியான நபர்களுக்கு இவங்க சொம்பு தூக்குறதுனால திறமை உள்ள நபர்களை மறைக்கலாம் என்று பார்த்தார்கள். ஆனா பந்தை வந்து எவ்வளவு நேரத்துக்கு தண்ணிக்குள்ள வச்சிருக்க முடியும், அந்த பந்து மேல வந்துடும் இல்ல. அதுபோல முத்துக்குமார் நபர்கள் தானா ஜொலிக்க ஆரம்பித்தார். முத்துவை வந்து மக்கள் பார்த்தார்கள், ரசித்தார்கள், கொண்டாடினார்கள். ராஜாவா பிக் பாஸ் ஐட்டம்ல முத்துவை வச்சிருக்கார்கள். சரிங்களா? முத்து மேல வந்துட்டாரு. அதே போல வேற சில பேரோட திறமைகளை வெளியில வரப்படாம வேற சில பேருக்கு நெகட்டிவிட்டியை கொடுத்து இந்த தகுதி இல்லாத ஜாக்லின், சௌந்தர்யா இப்படியான நபர்கள் உள்ள இருப்பதற்கு தான் துபாயில இருக்கிற ஒரு ஆளு, மீதி இந்த மியூசிக் டைரக்டரே போன வாட்டி நிக்சனோட பேசப்பட்ட ஒருத்தருடைய மகளோட அப்பன், அடுத்தது தாத்தா, இப்படியான நபர்கள் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதுல வந்து முக்கியமான ஒரு விடயம் சாச்சனா அவர்கள். மக்களை நீங்க நல்லா பாருங்க, அந்த ஜாம் போட்டில் 6ல் 4 ஜாம் போட்டில் எடுத்து ஜாக்லின் குறும்படம் வந்துட்டு வீடியோ ப்ரூவே வந்திருக்கு. இதை பத்தி பெரிய எவனாவது துபாயில இருக்க மாமா எனக்கு புரியல மக்களே.
இவிபி ஃபிலிம் சிட்டில இருக்கிற வாட்ச்மேன் தகவலை கேட்டுட்டு யார் எவிக்ட் ஆறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்டேட் போடுறவன் எல்லாம் ஒரு பெரிய ஆளா? யார் அவன் எல்லாம் வந்து சேதுபதி அண்ணாவை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? 17 வருஷ கடின உழைப்பால வந்த சேதுபதி அண்ணா அவர்களுக்கு கிட்ட கூட நிற்க முடியுமா அவனெல்லாம்? சோ அப்ப இருக்க வேண்டிய இடத்துல சில பேரை வைக்கணும். அப்பதான் இப்படியான அந்த தீமைக்கு வந்து இடம் பெறாது. சரி, அப்படி இருக்கக்குள்ள சாச்சனா அப்படின்ற ஒரு நபருக்கு வந்து பயங்கரமா துரோகம் நடந்து கொண்டிருக்கு. இப்ப நீங்க இந்த சௌந்தர்யா அப்படின்ற நபரை இப்ப ரெண்டாவது அன்அஃபிஷியலா ரெண்டாவது தான் அந்த ஒரு அன்அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஓட்டு போடலாம். அப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம மக்கள், தமிழ் பேசுற தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் கலாச்சாரத்துல வளர்ந்த மக்கள் ஒரு 4-3 பேரை லவ் பண்ற மாதிரி காமிக்கிற ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? ரவுடி பொம்பளை மாதிரி அந்த ரூல்ஸை மீறி தரையில சொர்ணாக்கா மாதிரி உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆள், அது அசிங்கமா இருக்கு பார்க்க. அப்படியான ஒரு ஆளை நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஒரு நட்புக்கு உண்மையில 3வது வீக் ஜாக்லினை பற்றி அவ்வளவு தரக்குறைவா பேசின ஒரு நபர், அவரை பத்தி நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா? தம்பி வயசுல இருக்கவனோட உரசி கொண்டிருக்காங்க, உப்பு மூட்டை மாதிரி இப்படி தூக்கி இப்படி இருக்காங்க. இதற்கு முதல் அவனை இவங்களுக்கு தெரியாது, இவங்களை அவங்களுக்கு தெரியாது. அது அப்படியே அந்த 2வது வீக் அவன் வெளியில போகணும்ன்றாங்க, கொஞ்சம் இடத்த கொடுத்தா மிஞ்சிரான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 3வது வீக் அவன் ஃபர்ஸ்ட் சேவ் ஆனோடனே அவனோட அப்படி டான்ஸை போடுறாங்க. அடைய எனக்கு துரோகம் நடக்குதுடா, கையை கிழிச்சிட்டு நான் வெளியில போகணுமாடா, எனக்கு யாருமே இல்லடா அப்படின்னு அவன் மனசை குழப்புறாங்க. அதுக்கப்புறம் 4வது வீக் உரசி கொண்டிருக்காங்க, உப்பு மூட்டை மாதிரி அப்படி ஏறி குதிக்கிறாங்க. இப்படியான நபர்கள் நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி அவர்கள் உள்ளுக்குள்ள வர்றாங்க வயல்காடு என்றையா. அப்ப சத்யா அவர்களோட தொடையில அவங்களோட கை இருக்குது. அதுக்கப்புறம் விஷால் சொன்ன பல விடயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. சோ அப்ப அப்படியான நபருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? பேசுற வார்த்தைகள் இருந்து பண்ற விடயங்கள் இருந்து எல்லாமே திமிரு உச்சத்துல இருக்காங்க. அப்படியான நபர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? சத்தியமா இல்ல. அப்ப அப்படி இருக்க எப்படி அந்த நபர் 2வது இடத்துல அன்ஆஃபிஷியலி வர முடியும்? பெய்ட் பாட் பெய்ட் பிஆரோட கேடுகட்ட செயல். அடுத்தது ஜாக்லின், முத்துக்குமரனோட நண்பன் மாதிரி பழகி போட்டு அந்த முத்துவோட மிடில் கிளாஸை பத்தி ஒரு கேவலமா பேசிட்டு போட்டு 3 நாள் அதை அப்படி ஒரு வன்மத்துல கடிதத்தை எழுதி போட்டு முத்துவோட பழகுது. அப்படிப்பட்ட ஒரு நபர். அதுக்கப்புறம் முத்துவ திருட நடிச்சுது, விதிமுறை 2 பச்சை பை சொல்லிச்சுது, நேத்து கூட கேவலமா நடிக்குது. அப்ப அப்படிப்பட்ட சாட்சனா அவர்களுடைய அந்த சின்ன பொண்ணுக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிச்சு. 6 ஜாம் போர்டுல 4 ஜாம் போர்டுல எடுத்ததுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? அப்ப இந்த தப்பு எதுவுமே சாட்சனா வந்து பண்ணல. சாட்சனா அவர்கள் இவங்க தான் சொன்னாங்க, உனக்கு ஓரஸ் பர்ஃபார்மர் அவார்ட் கொடுத்து சொல்றாங்க, உனக்கு நீ தான் கேட்கணும், நீ தான் குரல் கொடுக்கணும், குரலை கொடுத்தா நீ ஏன் குரல் கொடுக்குற அப்படின்ற மாதிரி பண்றாங்க. அப்ப சாட்சனா பார்ட்டிசிபேட் பண்ண டாஸ்க்ல 90% டாஸ்க் அந்த பொண்ணு வின் பண்ணியிருக்காங்க. அப்ப மக்களை கொஞ்சம் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. தகுதி இல்லாத நபர்களை இந்த துபாயில இருக்க மாமா போன்ற நபர்கள் மாமா வேலை பண்றாங்க, தகுதி இருக்குன்ற மாதிரி. அதே நேரத்தில் சாட்சியா போன்ற அவங்க அப்பா கிட்ட பணம் இல்லை இதுகளுக்கு எலும்பு துண்டு போடுறதுக்கு. அப்ப அதனால சாட்சியாவை ஈஸியா டார்கெட் பண்றாங்க. இது மக்கள் செல்வனுக்கு தெரியும், அதனால அவர் சரியான முறையில் நடக்கிறாரு. அப்ப நீங்க சொல்லுங்க மக்களே, உங்களுக்கு இந்த சௌந்தர்யா ஜாக்லின் பண்ற கேடுகட்ட செயல் அதுதான் உங்களுடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடா? இல்ல ஒரு 20 வயசு பொண்ணை இப்படி அட்டாக் பண்ற இவங்களை நீங்க வந்து அக்செப்ட் பண்றீங்களான்றத தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம சாட்சனா அவர்களை பத்தியும் விஜய் சேதுபதி அவர்களை பத்தியும் தப்பா பேசுறது, ஒரு சௌந்தர்யாவோட ஒரு ஃபேன் ஒருத்தர் இன்னொரு பேச்சு ஒன்று இருக்குது சரிங்களா, அது இட்ஸ் அபவுட் அப்படின்னு வரும். அதுல வந்து அவங்க வந்து 24 மணி நேரம் அப்டேட் கொடுப்பாங்க. அதுல வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சாட்சனா அவர்களை மக்கள் செல்வன் பாராட்டுவார்ல, அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து இந்த சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க, ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றவங்க ஒருவேளை சேதுபதியோட மகளா இருப்பாங்களா சாட்சனா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து வருது. சரியா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்ப ஒரு 40 வயசு மாமா வந்து துபாயில இருந்து பண்றாருல்ல, சாட்சனாவை பற்றி ஒரு 20 வயசு பொண்ணு, அவருக்கு பிள்ளை இருக்கான்னு எனக்கு தெரியல, அப்ப ஒரு 20 வயசு பொண்ணை பத்தி அவர் வந்து என்கரேஜ் பண்றாரு. டாடி டாடி டாடின்னு கூப்பிட்டா என்னடா தப்பு? அப்ப டாடி டாடி அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் வந்து போடுறாருன்னா ஒரு 40 வயசு ஆள் இவனுக்கே வந்து இப்படி போட தோணுதுன்னா அப்ப பாக்குற இளைஞர்கள் வந்து என்ன, ஓகே சாட்சனாவை சேதுபதியை எப்படி வச்சும் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு இன்ஃபுளுன்ஸை உருவாக்குறான். சரிங்களா? இது மக்கள் செல்வன் பார்வைக்கு போயிருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா சாட்சனா வெளியில போவாங்கன்னு? இந்த குப்பை வேலைக்கெல்லாம் மக்கள் செல்வன் வீழ்வார நினைக்கிறீங்களா? சாட்சனாக்கு ஒபிஷியலி ஓட் இருக்கு சரிங்களா, அன்ஆஃபிஷியலி எத்தனை ஓட் பண்ணாலும் போடலாம், ஆனா ஒபிஷியலி சாட்சனா அவர்களுக்கு ஓட் இருக்கு. அவங்க வந்து இந்த வாரம் எல்லாம் அவங்க போய் சான்ஸே இல்லை சரிங்களா, அவங்களுக்கு ஒபிஷியலி ஓட் இருக்கு. அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள், முத்துக்கும் இதைத்தான் இந்த மாமா எல்லாம் பண்ண நினைச்சார்கள் துபாயில இருக்க மாமா. ஆனா முத்து வந்து மக்கள் சக்தியை வென்றாரு, மக்களோட கனெக்ட் ஆனாரு. அவருடைய திறமை வந்து அவரை இந்த பணத்தால வாங்க முடியாதது அவருடைய திறமையும் நல்ல குணமும் வாங்கிச்சு. அதனால முத்துக்குமரன் ஜொலிக்கிறாரு.
முத்து, அதனால இவங்களால முத்து ஒண்ணுமே வந்து பண்ண முடியல. அப்ப என்ன பண்றானுங்க, முத்து சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஸ், முத்து ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஸ் என்று திரும்ப மாமா வேலை பார்க்குறாங்க. முதல் முத்துவை அட்டாக் பண்ணுவாங்க, முத்துவை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்ப உறவாடி கெடுப்பம் போட்டு இப்படி பண்றானுங்க. ஸோ மக்களை விழித்துக் கொள்ளுங்க. என்னுடைய ஆதங்கத்துக்கு காரணம், உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு 20 வயசு பிள்ளைக்கு இப்படி இந்த குப்பை வேலை செஞ்சா நீங்க அதை ரசிப்பீங்களா, அக்செப்ட் பண்ணுவீங்களா? சாச்சனா பண்ண தவறு இந்த சௌந்தர்யா ஜாக்லின் பண்ணதை விட மிக கொடூரமானதா, கேவலமானதா? மனசாட்சி படி சொல்லுங்க மக்களே. நான் ஒரு தாயின் வயிற்றுல பிறந்தனா, பல சகோதரிகளோட பழகினா, அந்த ரீதியில் என்னுடைய கமெண்ட் இருக்கு. சரியா? துபாயில இருக்கவன் எப்படி பிறந்தானு எனக்கு தெரியல. மனசாட்சி படி பண்றா, கேவலமா இருக்குடா நீ பண்றது. நீ பண்றது மட்டும் இல்லாம பல பேர் அப்படி என்கரேஜ் பண்ண வைக்கிற, கேவலமா இருக்கு. நாங்கெல்லாம் எங்களுடைய திறமை மூலம் தான் எங்கட மூஞ்சி தெரியுது. இந்த துபாயில இருக்க மாமா வந்து ஒவ்வொரு முறையுமே யாருக்கு இந்த பிஆர் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வெளியில வந்தோன்னா செல்ஃபி எடுக்கிறது, அவங்க கூட ஊரை சுத்துறது, அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் மீட் பண்ணி சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது. என்ன பொழப்பிடாது வந்துட்டான், உனக்கெல்லாம் இருக்கு சேதுபதி கிட்ட. சரி, ஓகே மக்களை, இது வந்து இப்ப நடக்கிற விடயங்கள் தொடர்பாக சில அப்டேட். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. நன்றி.